இது பாண்டுன்னு இருக்கு, அதுவும் நம்பர் 9 HQன்னு போட்டிருக்கீங்க. ஜேம்ஸ் பாண்ட்னா நாட் 7 தான். இது அதுக்கும் மேலே ஆக்சுவலாக வந்து இது வந்து டிசைனர் ஃப்ராக்ரன்ஸ். BMW கார் தான். காரையும் மடிச்சு எதனா உள்ள பண்ணிட்டீங்களா? இப்போ யாரை நீங்கள் வந்து இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுமோ அந்த ஜெண்டருக்கு இந்த அடிக்கணுமா இல்லை அவங்க அடிச்சுக்கணும்? நீங்கள் யாரை நீங்கள் எந்த ஜெண்டர் இது பண்ணுமோ அதை இது பண்ணுறது. ஆர்வமாக இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே யாரும் இல்லை. ஸோ 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் வந்து இந்த பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இந்த பெர்ஃப்யூமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெக்க முளைச்சி பறந்துடுவீங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம் ப்ரோ. பட் வந்து அதை எப்படி பண்ணணும், எந்த வழியில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பேஷனோட நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் A to Z வரைக்கும் நம்ம பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதம் நாங்கள் ஸ்லாட் 5 பேருக்கு திறந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பேக் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் யாருன்னா பர்ஃப்யூம் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மந்த்துக்கு இப்போ 2 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பர்ஃப்யூம் நான் போட்டிருக்கேன்னு மற்றவனும் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லை நான் அது அடிக்கிறதுல தப்பாக இருக்கா இல்லை என்னன்னே எனக்கு புரியல. எடுத்துருவா இருப்பா என்ன எடுத்துருவேன்? நம்மளாம் இங்கே இருக்க பாட்டில் ஒன்று சூஸ் பண்ணி கேள்வி கேட்போம், ஓகேவா? இது வந்து நான் வந்து வந்தோடனே பார்த்தது வந்து இந்த சைடில் நான் பார்க்கும்போது வந்து பாண்டு பார்த்தேன். என்ன ப்ரோ இது பாண்டுன்னு இருக்கு, அதுவும் நம்பர் 9 HQன்னு போட்டிருக்கீங்க. ஜேம்ஸ் பாண்ட்னா நாட் 7 தான். இது அதுக்கும் மேலே ஆக்சுவலாக வந்து இது வந்து டிசைனர் ஃப்ராக்ரன்ஸ். பாண்ட் நம்பர் 9 இது இதோட பெர்ஃப்யூமோட நேமு. உங்களுக்கு நான் சொல்லணும்ல, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஃப்ராக்ரன்ஸையும் நாங்கள் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நாங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு இதுதான் இது. நீங்கள் ஃப்ராகன்டிகான்னு சொல்லி வெப்சைட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெர்ஃப்யூம் லவ்வராக இருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ராகன்டிகாவில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் அந்த ஃப்ராக்ரன்ஸோட நேம் நீங்கள் அடிச்சிங்கன்னா வச்சிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன், அதோட டாப் நோட், பேஸ் நோட், மிட் நோட் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்துடும். அந்த கம்பெனினா அந்த கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இந்த பிராண்ட் வந்து எப்போ வந்து வந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இது வேணால் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சர் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அட்வென்ச்சரான டைமில் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூடை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகும். சுற்ற மாட்டிங்களே, நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒவ்வொரு எல்லாரும் கஸ்டமைசேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இதை பார்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கஸ்டமைசேஷன் சொல்லி நிறைய பேர் வந்து பெர்ஃப்யூம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, டக்குன்னு பெர்ஃப்யூமை மேக் பண்ண முடியும்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது பெர்ஃப்யூம் மிக்ஸு தானே தவிர பெர்ஃப்யூம் மேக் பண்ணல. இப்போ ஒரு மரத்தை வந்து உடனே விதை போட்டோன்னு உங்களுக்கு மரம் வந்துடும், உங்களுக்கு டைம் ஆகும்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பாடு செய்யணும், ஒரு செகண்டில் வந்து உங்களால் சாப்பாடு செஞ்ச முடியுமா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆயில் பெர்ஃப்யூம் மேக் பண்ணணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து பேஸ்லேருந்து உங்களை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்து ப்ரிசைஸாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நான் இது வந்து அத்தர் ஆயில், இதை வந்து பெர்ஃப்யூமாக என்னால் டக்குன்னு நல்லா மாற்ற முடியும். ஆனால் இந்த அத்தரை வந்து இந்த ஸ்மெல்லில் என்னால் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆக முடியாது. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கஸ்டமைசேஷன் சொல்லி இன்னொரு வேர்டு இருக்குது. என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு கார் வாங்கும்போது நான் அதில் என்னென்ன அக்சசரிஸ் எனக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கு பேர் தான் கஸ்டமைசேஷன். ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பாண்ட் நம்பர் 9 பெர்ஃப்யூம் நீங்கள் வந்து யூரோப்லேயோ எங்கேயோ நீங்கள் வாங்கிட்டீங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது சென்னை டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்குமா? தாங்க. அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கும் டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ஒரு பாட்டில் தான், அந்த பாட்டிலில் தந்தாங்கன்னா அந்த பாட்டில் அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். பட் அதே ஃப்ரேக்ரன்ஸு எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா நம்மளால் பண்ணி தர முடியும். ஸோ இது வேற டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன். இந்த கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி தரோம். இந்த மற்றவங்க பண்ணுறாங்க டக்குன்னு மேக் பண்ணி ஸ்மெல் பண்ணிவிட்டு உடனே பண்ணுறது, அதெல்லாம் வந்து பாசிபிள் இல்லை. ஸ்மெல் பண்ணி மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மற்ற பெர்ஃப்யூம்ஸை ஸ்மெல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வேணால் மேக் பண்ண முடியும் தவிர ஒரு யூனிக்கான ஸ்மெல்ல உடனே வந்து மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்தேன் BMW கார் தான். காரையும் மடித்து எதனா உள்ள பண்ணிட்டீங்களா? காரை மடிச்சு பண்ணல, பட்டா இன்ஜினில் ஆயில் ஸ்மெல் தான் வரும் கார்னாலே. BMW பிளாக்பெரி மஸ்க் ஃபார் உமன். அதுதான் நாங்கள் வந்து BMW வச்சுருக்கோம். ஷார்ட்டாக வச்சுக்கணும், பேரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருதுல்ல. சூப்பர். பேரு அட்ராக்ஷனு, பொருளுமே அட்ராக்ஷனு. என்ன சொல்ல வரும் புரியுதா உங்களுக்கு? புரியுது. நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இங்கே பதில் இருக்கு. பேர் என்ன சொன்னா, பிளாக்பெரி மஸ்க் உமன். அப்போ யாரை நீங்கள் வந்து இன்டென்ஷன் கிரியேட் பண்ணுமோ அந்த ஜெண்டருக்கு இந்த அடிக்கணுமா இல்லை அவங்க அடிச்சுக்கணும்? நீங்கள் யாரை நீங்கள் எந்த ஜெண்டர் இது பண்ணுமோ அதை இது பண்ணுறது. பார்க்குறீங்களா BMW? ஆர்வமாக இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே யாரும் இல்லை. இப்போ நீங்கள் யாரையும் எதிர்பார்க்குறீங்க?
எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் உள்ள மிக்ஸ் ஆமா, எல்லாம் mix ஆகி ஆகி உங்களுக்கு. அந்த பிளாக்பெர்ரி ஃப்ளேவரும் வருது நல்லா. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் வரும்போது இன்னொன்று கலராக நிறைய ஸ்டிக்கர்ஸோட ஒரு பாட்டில்ஸ்லாம் பார்த்தேன். அதை பற்றி இப்போ நம்ம அது வந்து சொல்லுவார் ப்ரோ. சொல்லுங்கள், இதில் என்னென்னலாம் வந்து நிறைய கேட்டகிரிஸாக வச்சுருக்கீங்க. 24 கோல்டுன்னு போட்டிருக்கீங்க, ரக்கமல் சம்மர்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிற பெர்ஃப்யூம்ஸ். ஓகே. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சர்ஸுமே அதில் உள்ளே இருக்கிற அத்தரை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிக்சர்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பீச் வேவ், அப்போ அக்வாட்டிக் பேஸில் இருக்கும். இது வந்து பெர்ரி, அப்புறம் ஃப்ரூட்டி நோட்டில் இருக்கும். இது சாக்லேட், அப்புறம் கொஞ்சம் க்ரீமி சாக்லேட் மஸ்கில் இருக்கும். அது மாதிரி இதில் உள்ள ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இந்த பிக்சர் பேசிஸில் நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து 24K கேட்டிருக்கீங்க. ஆமாம், 24K அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பியூர் கோல்டுக்கு தான் 24K ஃபஸ்ட்டு கேட்டகரி. ஆனால் கோல்டுக்கு தான் ஸ்மெல் கிடையாது. கோல்டுக்கு ஸ்மெல் கிடையாது, ஆனால் வேல்யூ இருக்குது. வேல்யூ. அந்த வேல்யூவை இந்த பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ நம்ம அடிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல நம்ம இன்னும் நல்லா வேல்யூ நம்ம வந்து யூனிக்காக அந்த இடத்துல நம்மளை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் வந்து இந்த பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் இந்த 24 கேரட்டோட அந்த ஒரு பெர்ஃப்யூமோட எஃபெக்ட். அடுத்து நீங்கள் என்ன ரெக்க முளைச்சிருக்குன்னு கேட்டீங்க. ஆமாம், அடிச்சு நானும் ரெக்க இந்த ஒரு விளம்பரம் வருமே, இது குடிச்சிங்கன்னா கிவ்ஸ் விங்ஸ், ரெட் புல்ஸ் கிவ்ஸ் விங்ஸ். இந்த பெர்ஃப்யூமை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெக்க முளைச்சி பறந்துருவீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. எங்களோட ட்ரிப்ளிகேனில் இருக்க நம்மளோட மெயின் கிணறு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு டிரெக்டர் வந்திருந்தார், ஷார்ட் ஃபிலிம் டிரெக்டர். அவர் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு போயிருந்தார். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், இதை மாதிரி நான் வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது ஆக்டர் அசோக் செல்வன் இருக்கார், அவர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டார் என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இதை வந்து இந்த மேர்வொர்க்ஸை யூஸ் பண்ணுறேன், இது மாதிரி இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நம்ம இந்த பெர்ஃப்யூம் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிக்னஸை கொடுக்குது, ஒரு போல்ட்னஸை கொடுக்குது. இப்போ நார்மலாக ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு பர்டிகுலர் ஸ்மெல்லு பிடிக்கும். இப்போ பர்டிகுலர் ஸ்மெல்லுங்கிறத விட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். இப்போ நான் வந்து சாஃப்ட் கேரக்டர், நீங்கள் வந்து ரக்டு கேரக்டரு, நான் யாரை பார்த்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சிரிக்க மாட்டேன், நான் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பேன். அப்படிங்கும்போது உங்கள் ஃபேஸ் வேல்யூ காட்டுறது, உங்களுடைய ஸ்பீச் காட்டுறதை விட உங்களுடைய பெர்ஃப்யூமே அதை வந்து வெளிப்படுத்தும். இப்போ நீ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலானத ஸ்மெல் உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து ஒரு தெய்வ பக்தியான ஆள் போல. ஸோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம்க்கு வந்து ஒரு கேட்டகரியை பேஸ் பண்ற அளவுக்கு உள்ள பெர்ஃப்யூம் ஒருத்தர் போட்டுன்னு போனா அவங்க இந்த மாதிரி ஒரு அந்த பர்சன்றதே தெரிஞ்சு அந்த ஒரு பெர்ஃப்யூம் வந்து அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டி வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த நம்மளுடைய மேர்வெக்ஸ்ங்கிறது வந்து ஒருத்தர் வந்து நல்ல போல்டானவர், பிரேவானவர் அப்படிங்கிறத வந்து இது மூலமா நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ நான் இது இப்போ வந்து நான் 2-3 தடவை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் உங்கள் கடைக்கு. எனக்கு வந்து என்னென்னா அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது ஃப்ராக்ரன்ஸை பற்றி, அத்தர் இதுன்னு யூஸும் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா என்னால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா, எப்படி நான் பண்ண முடியும், இதை என்ன ஏதுன்றது. என்ன மாதிரி நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி எதனா உங்களால் சொல்ல முடியுமா டிப்ஸு? ஸோ நார்மலாகவே யாருக்கும் என்னென்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறத்துக்கு உண்டான வழி எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஆசை அப்படின்னா நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பேஸில் யூஸ் பண்ண ஆசைப்பட்றாங்க, அவங்க தனியாக ஒரு கடையோ இல்லை ஒரு செல்லிங்கோ பண்ண ஆசைப்பட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான வழியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு உண்டானதை வந்து நம்ம அண்ணன் சொல்லுவாங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தம்பி எடுக்கும் போது அண்ணன் இன்னும் நல்லாவே உங்களுக்கு அதுக்கான பாட்டே காட்டுவாருன்னாரு வழி. சொல்லுங்க. நானும் தம்பி தாங்க, பேரே தம்பி தாங்க. தம்பியா? சரி, இப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கரெக்டாக, அதுவும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். ஆமாம், கரெக்டாக. இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம் ப்ரோ, பட் வந்து அதை எப்படி பண்ணணும், எந்த வழியில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னா அந்த உடனே சொல்லி இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பூம் ஆகிட்டு, ஓகேவா, அது என்னமோ உண்மை தான். நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நாள் போக 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 பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் நிறைய புதுசாகவும் வருது, பெர்ஃப்யூம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களும் அதிகமாக வராங்க. அதில் இன்னொரு மேஜர் பார்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணவங்க அது எப்படி வந்து பண்ணணும்னு தெரியாமல் ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் இருந்துச்சிங்களா, எனக்கு வந்து எல்லாரும் மாதிரியும் ஹோல்சேல் என்னால் பண்ண முடியும். ஹோல்சேல்னு என்னென்னு வச்சிங்கன்னா,
ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஆயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உங்களை அப்படியே அனுப்பி விடுறது. இப்போ அனுப்பி விட்டா நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? எந்த ஒரு நாலேஜ் எல்லாம் பண்ண முடியாது. எப்படி அதோட இது பண்ணுறது? எப்படி வந்து ஸ்விம்மிங்கை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து தண்ணியில் போய் குச்சா ஸ்விம்மிங் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் ஸ்விம்மிங் பண்ண முடியாது, அதான் கதை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு யூஎஸ்பி வச்சுருக்கோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோட என்ன பேஷனோட நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் A to Z வரைக்கும் நம்ம பண்ணுவோம். அப்படி அது என்ன A to Z? ஒரு பிராண்டுக்கு முக்கியம் என்னது? லோகோ. இந்த லோகோலேயே வந்து உங்களுடைய விஷனை பிரதிபலிக்கிற மாதிரி க்ரியேட்டிவாக லோகோ ரெடி பண்ணி கொடுப்போம். அஸ் வெல் அஸ் வந்து மெட்டீரியல்ஸு, இந்த கடை செட்டப்னா எப்படி செட்டப் பண்ணணும், என்னென்ன பொருளை எங்கெங்கே வைக்கணும், இதோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா ஆயில்ஸு, குவாலிட்டி ஆஃப் ஆயில்ஸு. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம், அவங்கள வந்து நம்ம கடைக்கே கூட்டு வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்து என் கஸ்டமரை அவங்களுக்கு வந்து அட்டன் பண்ண வைப்பேன். ஸோ கஸ்டமர் அட்டன் பண்ணி தானே நீங்கள் உங்கள் கஸ்டமர் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் 3ஆவது வாட்டி என் கடைக்கு வரீங்க, எதனால வரீங்க? எனக்கு விஷயம் தெரிய போய் தான் வந்திருக்கீங்க. விஷயம் தெரிய போய் தான் நம்ம கஸ்டமர்ஸ் என்கிட்ட வராங்க. பிளைண்டாக வந்து இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் என் கடையில் நிப்பாட்டினா உங்களால் சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. எல்லோரும் ஆன்லைன் கிளாஸு அப்படி தான் சொல்கிறாங்க தவிர நாங்கள் இதை வந்து பண்ணுறோம். ஆனால் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறதில்ல. 3 மாதத்துக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதம் நாங்கள் ஸ்லாட் 5 பேருக்கு திறந்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பேக் சப்போர்ட் எங்களால் கொடுக்க முடியாது கரெக்டாக. ஸோ குறிப்பிட்ட 5 பேரை வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து வராங்களோ, ஆமாம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆல்ரெடி வந்து 3 பேர் வந்து புக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் 2 சீட் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ உங்கள் சேனல் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். இந்த 5 சீட்டு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நான் வந்து அவங்க அடுத்த லெவல் போகிற வரைக்கும் நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க. அடுத்த ஸ்லாட் ஓப்பன் ஆகாது, வேற யாரும் ஹையர் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஆமா, ஆல்ரெடி எனக்கு வந்து ரீட்டைல் பிசினஸ் இருக்கு. ஸோ என்னுடைய லெகசியை வந்து இன்னும் ஆள் கற்றுக் கொடுக்கறது மூலமாக ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்லது பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் பண்ணியிருக்கணும். நீங்கள் யாருன்னா பர்ஃப்யூம் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மந்த்துக்கு இப்போ 2 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது முடிச்சிட்டோன்னே இல்லை அதுக்கப்புறமேட்டு நாளும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணி எப்போ ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்றது எல்லாமே அவர்கிட்ட கேட்டு வந்து கற்றுக்கலாம். இந்த பிஸ்னஸையும் நீங்களும் வந்து பண்ணலாம். இது இவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது எந்த பிஸ்னஸுமே. அதுதான் இங்கே மீது கரெக்டு. இப்போ உதாரணம் நானே உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்ல. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த கஸ்டமர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமரு ஸ்லாட்டில் வந்தவங்க. பட் அவங்களே வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லக்கூடாதுன்னு நம்ம வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஹல்வா தான். திருநெல்வேலினா ஹல்வா. திருச்செந்தூர்னா இது முருகர் கோயில். திருச்செந்தூரில் தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும் ஆத்தூர் மணியர் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேஷன் வந்து அங்கே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு கியாஸ்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என் வீடியோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, நேர்லேயே வந்து அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குது, உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு வந்து பண்ண அவுட்புட் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? இந்த பிராண்ட் நேம் வந்து தமிழ் மனம். சரிங்களா? இதில் பார்த்தா உங்களுக்கு வந்து என்னென்ன தெரியுது ப்ரோ? நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து சொல்கிறீங்க. ஓகே. திருச்செந்தூர்னா என்ன ஃபேமஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஆப்வியஸாக வந்து முருகர் தான். ஸோ இந்த லோகோ முதல் கொண்டு நாம தான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தோம். இந்த இருக்குல்ல வாழ்க மனமுடன், இந்த ஸ்லோகனுமே நான் தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இதிலிருந்து மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு 2 நாளில் வந்து நான் அங்கே தான் ஓப்பனிங் நான் போகிறேன். அங்கே வந்து ஆல்ரெடி வந்து என் கடையில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸை ஏன் பிஸ்னஸ் மாதிரி நான் எடுத்து சரி நேரில் போனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும்ல, பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க டேரெக்டாக அவங்க இடத்துக்கே போகிறேன். இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நினச்சேன் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலாம். நான் ஃப்ரான்ச்சைஸே வந்து கொடுக்க கிடையாது. உங்கள் நீங்களே வந்து உங்களை நான் டெவலப் பண்ண ஆசைப்படுறேன். ஓன் பிராண்டா உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் அதில் ஒரு பேஷன் இருக்கும். கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த வெறி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. இப்போ நான் வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நான் மட்டும் ஜெயிப்பேன். நீங்கள் வந்து பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் பொருள் நீங்கள் வந்து என் பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. இங்கே உங்கள் பிராண்டை நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண வைக்கிறேன். நானே உங்களுக்கு வந்து பேக் எண்டில் என்ன சொல்கிறது டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு கண்டென்ட் கிரியேஷனு, அதுக்கப்புறம் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை.
வேற ஆள்கிட்ட போய் போகணும் அவசியம் இல்லை, எல்லாமே ஒரே இடத்துல நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுதான் மெயின் யூஎஸ்பியே. அதான் A to Z. அதான் A to Z எல்லாமே. உங்களுக்கு நம்ம கடை தெரியும், நம்ம கடை வந்து நுங்கம்பாக்கம்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டப் வந்து திருச்செந்தூர்லையும் வைக்கலாம். வச்சா வந்து பிக்கப் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே R&D பண்ணி மக்கள் அதிகமாக எதுக்கு வராங்க, ஒரு டிவோஷனல் டச்சுக்காக வராங்க கரெக்டாக. ஸோ அங்கே வர்றது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பக்தர் தான் வருவாங்க. ஸோ வந்து பெர்ஃப்யூம் நேம் கூடமே நம்ம வந்து தமிழில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆற்றல், வெண்மை, நாயகன். ஸோ அந்த அத்தருமே வந்து ஒரு 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 எமோஷ்னல் டச் கொடுக்கும்போது பொருள் நல்லா இருக்கும், எமோஷ்னல் டச்சும் கொடுக்கும்போது சேல்ஸ் ஆகும் ஆகாது நீங்கள் சொல்லுங்கள். நல்லா, ஏன்னா இந்த மாதிரி நேமாக பார்க்கும்போது இன்னும் அட்ராக்ட் ஆகும். இந்த நேமுக்கு அட்ராக்டும் ஆகும், அவங்க எமோஷ்னலுக்கு டச்சுக்கும் வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கடை தான் போகணும் அவசியமே கிடையாது. சின்ன ஒரு அவுட்லெட்டாகவும் பண்ணலாம். சின்ன அவுட்லெட்டாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணால் எது செட் ஆகுமோ அது நாங்களே உங்களுக்கு வந்து R&D பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு தான் எங்கிட்ட நான் சொன்னேன்ல, எங்களுக்கு வந்து 20 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் செகண்ட் ஜெனரேஷன். ஸோ இந்த காலத்துக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அதையுமே நாங்கள் வந்து கற்று வச்சுருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதே இம்ப்ளிமெண்டேஷனை எங்கள் ஃபுட் பிரிண்ட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்லாட் எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு என்ன எதுவுமே வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்டு கற்றுக்கிட்டு ஜாலியாக பர்ஃப்யூம் ஷாப்பு உங்கள் நேம் உங்கள் ஓன் பிராண்டில் தயார் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நாட் லீஸ்ட், எனக்கு இந்த கொஸ்டின் இருக்குது இவர்கிட்ட. நான் பர்ஃப்யூம் வந்து அடிச்சுட்டு போகிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அது நான் அந்த பர்ஃப்யூம் நான் போட்டிருக்கேன்னு மற்றவனும் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரிய மாட்டேங்குது. இல்லை நான் அது அடிக்கிறதுல தப்பாக இருக்கா இல்லை என்னன்னு எனக்கு புரியல. எடுத்துருவா இருப்பா என்ன எடுத்துருவேன் நான் உங்ககிட்ட கேள்விக்கிட்ட அவர் நான் எடுத்துருவான்றாரு. மொத்தமாக எடுத்துருவீங்களா? அதுனா தூக்கிடலாமா? வேணாம், அந்த அளவுக்குலாம் போவானா. சரி, ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அடிச்சு காமிங்க. பஃபே பண்ணிட்டுமா? நான் இப்போ அவ்வளோதான் டிஷர்ட் வேர் பண்ணிட்டு அவ்வளோதான் 2 வாட்டி அடிச்சுட்டு போயின்னு இருப்பேன். எடுத்துருவா, மறுபடியும் எடுத்துருவானா? என்ன தான் எடுக்க போறீங்க? எடுத்துடா தம்பி. ஸோ பெர்ஃப்யூம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தம்பி சொல்லுவாப்புல. ஹேங்கர் என் வீட்லேயே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்குல்ல, ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வினா நான் அடிக்கிறதுல தப்பாக இருக்குதா, ஸ்மெல் ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இப்போ அடிக்கிற முறை என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் லைவாக. ஸோ நான் பிடிச்சிக்கிறேன். நம்ம வந்து நார்மலாகவே இப்போ ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் தான் பெர்ஃப்யூம் அடிப்போம். ஸோ அந்த அடிக்கும்போது நம்ம எங்கெல்லாம் அடிக்கிறோமோ அங்கெல்லாம் அடிக்க வேண்டிய இடம் இருக்குதோ அங்கெல்லாம் அடிக்க முடியாது. நான் சொல்கிற போகிற மெத்தடில் அடிக்க போனால். ஸோ இப்போ நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கும்போது, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிட்டீங்க, அப்போ குளிச்சிட்டிங்க, ட்ரெஸ் போட்டிங்க, ட்ரெஸ் போட முன்னாடி ஹேங்கரில் கொலி வச்சுருப்பீங்கல்ல. இப்போ ஹேங்கர் இருக்கிறனால அவங்க கொலி வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஹேங்கர் இல்லைன்னா நீங்கள் கொலி வைக்க மாட்டீங்க, மடித்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஹேங்கரை எடுத்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு நார்மலாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒரு 5 பஃபு, அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி இங்கே ஒரு 5 பஃபு. ஏன் தெரியுமா பேக்லேயும் அடிக்கிறோம்? ஏன்னா நம்மளுக்கு வந்து வேர்வை வந்து பின்னாடியும் சுற்றும் கரெக்டாக. ஆமாம், ஸோ அதனால தான் பேக்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னோம். நான் வீட்டில் பேக்கில் அடிக்கணும்னா இப்படி அடிப்பேன், அது காற்றுல போயிட்டுதுன்னு. அதனால தான் நம்ம அந்நியத்துக்கு ட்ரெஸ்ஸை அப்ளை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அடித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறோம். சூப்பர். ஸோ இப்படி அடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு பர்ஃப்யூமாக இருக்கீங்க, ஒரே ஸ்மெல்ல ஆசைப்படுறீங்க, முன்னாடி பின்னாடி அடிச்சாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, லேயரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட 4-5 பர்ஃப்யூம் இருக்குது, நம்ம கடையிலேருந்து நிறைய பர்ஃப்யூம் வாங்கிட்டு போயிட்டீங்க, எல்லாம் அடிக்க வச்சுருக்கீங்க, ஒன்றா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சிலதை வந்து நான் வந்து மொத்தமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு டைமில் நீங்கள் ஒரு 2 பர்ஃப்யூம் எடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச 2 பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து லேயரிங் மெத்தடில் நீங்கள் அடிக்கலாம். இப்போ லேயரிங் மெத்தட்னு சொன்னால், இப்போ நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லிட்டேன். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் நோட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னாடி உள்ள நார்மலாக நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்கே 5 பஃப் அடிச்சு முடிச்சுட்டு, அடுத்தது என்ன பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆசைப்படுறீங்களோ அதை வந்து திருப்பி வச்சுட்டு இங்கே ஒரு 5 பஃப். இப்போ அது இதாக மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வராதா? அந்த மாதிரி ஸ்மெல் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பஃப் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு 5 பஃப், 6 பஃப், 4 பஃப், இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடியை பேஸ் பண்ணி, அப்புறம் அந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி. ஸோ நார்மலாகவே ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்வெட் பாடியாக இருக்கும், எப்போவுமே கையில் வந்து தண்ணி ஊறிட்டே இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து வேக்கவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃப்யூம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஹார்டான பெர்ஃப்யூமை வந்து ஸ்வெட் பாடி இல்லாத நான் வந்து அடிச்சேன்னு சொன்னால் அதுலேருந்து வர ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நீ என்ன தான் ஹார்டான பெர்ஃப்யூம் அடிச்சிருந்தாலுமே. ஸோ நான் வந்து ஸ்வெட் பாடியாக இருக்கேன் அப்படிங்கும்போது உடம்பு வந்து டக்குன்னு அந்த பெர்ஃப்யூம் எடுத்துக்கும்.
எடுத்து அதோடைய ப்ரொஜெக்ஷன் வந்து டக்குன்னு கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பாடியை பொறுத்து இந்த கிளைமேட்டை பொறுத்து நம்ம அடிக்கிற பஃபோட கணக்கு வந்து நம்ம வந்து கூட்டிக்கணும் குறைச்சிக்கணும் 4, 5, 6 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நிறைய ஆங்கர் வாங்கி வைக்கிறேன் வீட்டில். இல்லை இன்னொரு விஷயம் என்ன நினச்சிங்களா, உதாரணத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்வி சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்கள் பைக் இருக்கு. ஆமாம். உங்கள் பைக்கை நீங்கள் ஓட்டினா ஒரு மைலேஜ் கொடுக்கும். அதே உங்கள் பைக்கை நான் ஓட்டினா அதே மைலேஜ் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்? ஏன்னா நான் ஓட்டுற விதம் வேற, நீங்கள் ஓட்டுற விதம். ஸோ அதே மாதிரி தான் பெர்ஃப்யூம் வந்து அந்த முறைப்படி அடித்தா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் சிம்பிளிஃபைடான ஆன்சர். இதுதான் நம்ம அடிக்கிற மெத்தடோட இதுவே. சூப்பர். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க ஃபுல் வீடியோ. நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் இந்த வீடியோவில் இருக்கும். பெர்ஃப்யூம் பற்றி நிறைய நம்ம இப்போ தெரிஞ்சிருப்போம். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃப்யூம் பற்றி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக பண்ணுவாங்க. மொத்தமாக அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோவும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நானே உங்களுக்கு வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. அதில் மட்டும் இல்லாமல் ஷாத்தரோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோஸில் இருந்து எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ ஷாத்தருடன் வாழ்க மனமுடன். வாய்க்குள்ள போயிட்டு